ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஷேர் சாட். இப்போ டிக்டாக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் நம்ம மொபைல் விட்டு போனதுக்கப்புறம் ஷேர் சாட் தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஷேர் சாட் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் அனைவருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சப்போஸ் ஜியோ மொபைல் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு ஜியோ ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஷேர் சாட் யூஸ் ஆகிறதில்ல. நிறைய பேர்த்துக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறோம். ஜியோ ஃபோன் இருந்தால் போதும், அதுலேயும் நம்ம ஷேர் சாட் யூஸ் பண்ணலாம், அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட ஒரு பெல் பட்டனையும் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஜியோ மொபைலில் ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு உள்ள மெனுவில் உள்ள பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் இருக்கும். அந்த ப்ரௌசரை போய் ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூகுளில் சர்ச்சில் நீங்கள் ஷேர் சாட் அப்படின்னு டைப் பண்ணால் போதும். பாருங்க, ரெண்டாவதாக இருக்குது. ஓகே கொடுத்தா இந்த மாதிரி லிங்க் வரும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணாவே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பாருங்கள், ட்ரெண்டிங், வீடியோ, கொரோனா, செய்தி, சினிமா, இந்த மாதிரி வரிசையாக நம்ம ஷேர் சாட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே மெனு வரும். நம்ம இதில் நமக்கு என்ன விருப்பமோ அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணால் போதும், அதுக்கு உண்டான வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். இது வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிற மாதிரி ஸ்டேட்டஸ் அது இருக்கும். அது வேணுனாலும் நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோ கிளிக் பண்ணேன், இந்த மாதிரி அடுத்தது வேறு ஏதாவது கிளிக் பண்ணுவோம். இப்போ சினிமா கிளிக் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற மாதிரியே ஜியோ மொபைல்லையும் ஜியோ ஃபோன்லேயும் நம்ம ஷேர் சாட் யூஸ் பண்ணலாம். இதில் ஹோம் பேஜுக்கு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் நம்ம இதை ஷேர் சாட் யூஸ் பண்ணலாம். சில பேர் ஜியோ ஃபோன்லாம் ஷேர் சாட் யூஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் சும்மா பொய் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பொய் இல்லை, நான் உங்களுக்கு லைவாகவே செஞ்சு காட்டுறேன். ஜியோ ஃபோன் வச்சுருக்கவங்களும் ஷேர் சாட் யூஸ் பண்ணலாம். அதில் இருக்க வீடியோஸ் பார்க்கலாம், அதுக்கு லைக் கொடுக்கலாம், ஷேர் பண்ணலாம். நண்பர் ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார், என்கிட்ட ஜியோ ஃபோன் தான் இருக்குது, அதில் நான் ஷேர் சாட் யூஸ் பண்ண முடியுமா, டிக்டாக்ல இல்லை, இப்போ நான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அவருக்காகவே இந்த வீடியோ. இதில் பின் டு டாப் சைட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்குள்ளே எப்போ வேணாலும் போய் ஷேர் சாட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் இருக்குது, வாழ்த்து இருக்குது. இல்லை லாங்குவேஜ் நீங்கள் மாற்றணும், உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் இல்லை, வேறு லாங்குவேஜ், இப்போ மலையாளம், கன்னடா, இந்த மாதிரி நண்பர்கள் இருந்தால் அதில் போய் லாங்குவேஜ் மாற்றுறது, அதையும் கிளிக் பண்ணி ஈஸியாக லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். நமக்கு பிடிச்சமான லாங்குவேஜில் மெசேஜ் அண்டு பிக்சர்ஸ் சென்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் லைக் இருக்குது, டவுன்லோட் இருக்குது. அது நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த படத்தை, இல்லை லைக் கொடுக்கலாம். அடுத்து இதே மாதிரி ஷேர் சாட்டில் ஒரு பிக்சரை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பட்டன் ஒரு லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. சவுண்டு அதிகப்படுத்துறதுக்கு, சவுண்டை கம்மி பண்ணுறது. அது எந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. 9 எழுத்துனா சவுண்டு அதிகம் வர மாதிரி இருக்கும், 7 எழுத்துனா சவுண்டு குறைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நமக்கு என்ன மாதிரி தகவல் வேணுமோ எல்லாமே அந்த பட்டனில் இருக்க நம்பரை வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஷேர் சாட் இதில் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இன்னும் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். கீழே இருக்க அந்த ஏரோ மார்க்கெலாம் கிளிக் பண்ணால் நீங்கள் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவுக்கு போகிறதுக்கு இந்த பட்டன் யூஸ் ஆகும். இதே போல் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.